நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் மேலையும் மற்றும் சாட்டை துரைமுருகன், இடுபவன் கார்த்திக் உள்ளிட்ட 22 பேர் மேலையும் அவதூறு வழக்கை போட்டிருக்காங்க. இது கிட்டத்தட்ட இது அரசியல் அரங்கிலும் சரி, அதிகாரிகள் மத்தியிலும் சரி ஒரு சலசலப்பை ஏற்படுத்திக்கிட்டு தான் சொல்லணும். ஏன்னு கேட்டிங்கன்னா, ஒரு ஐபிஎஸ் அதிகாரி திடீர்னு ஒரு அரசியல்வாதி மேலே ஒரு அவதூறு வழக்கு போடுறதுங்க மிகப்பெரிய ஒரு ரேரான ஒரு சம்பவம் அப்படின்னு தான் நம்ம பார்த்துக்க முடியும். இந்த அவதூறு வழக்கு அப்படிங்கிறது இதுக்கு முன்னாடி ஒரு 2 லைன் சொல்லிடலாம் அதனோட ஸ்கோப் என்ன அப்படிங்கிறது. இது பிரிட்டிஷ்கார காலத்தில் போட்டது. அதாவது அவனை எதிர்த்து ரோல் பண்ணிட்டு இருக்கிற போது, ஆட்சி செஞ்சுட்டு இருக்கிற போது யாரும் அவங்கள எதிர்த்து பேசக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அவங்க கொண்டு வந்த வாய்ப்பூட்டு சட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. தமிழில் சொல்லணும்னா அப்படி தான் சொல்லணும். வாய்ப்பூட்டு சட்டம் தான் அவங்க தான் அப்போ கொண்டு வந்தாங்க. இதில் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இது அதிகமாக அறிமுகப்படுத்துன்னு யாருன்னு கேட்டிங்கன்னா, எமர்ஜென்சி பீரியடில் இந்திரா காந்தி இருந்த போது